ஆரம்ப பள்ளி அடைவு நிலை தேர்வான யுபிஎஸ்ஆரும் 3ஆம் படிவ மதிப்பீட்டு தேர்வான PT3யும் மீண்டும் தொடரப்படாது என்றும் இவ்விரு தேர்வுகளும் பொருத்தமற்றவை என்றும் அறிவித்து முறையே கடந்த 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் யுபிஎஸ்ஆரும் PT3யும் அகற்றப்பட்டது தொடர்பிலான முடிவிலிருந்து பின்வாங்கப்படாது என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தேசிய கல்வி தத்துவத்தை வழிநடத்துவதில் இனியும் பொருந்தாது என்று இவ்விரு தேர்வுகளும் முடிவு செய்யப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என்று கல்வி அமைச்சர் ஃபாத்திமா சிடெக் தெரிவித்துள்ளார். மாறாவுடன் சம்பந்தப்பட்ட கல்வி கழகங்களில் நடைபெறும் பகடிவதை சம்பவங்களை மூடி மறைக்க முயலும் தரப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாரா தலைவர் அஸ்ராப் வஜ்டி டுசூக்கி நேற்று எச்சரித்துள்ளார். எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் பகடிவதை சம்பவங்களையோ அது தொடர்பான விவகாரங்களையோ மூடி மறைக்க முயன்றதாக தமக்கு தகவல் கிடைக்குமாயின் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அத்தகைய தரப்பினர் மீது உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு துணை பிரதமர் அமால் ஜாகிர் ஹமீடி தமக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட சில துறைகளில், குறிப்பாக எரிபொருள், தளவாடவியல் துறைகளில் வரிகள் அதிகரிக்கப்படுமானால் பொருட்களின் விலைகள் உயரும் என்பதை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது என்று துணை நிதி அமைச்சர் லிம் ஹூ யிங் தெரிவித்தார். அந்த விலை உயர்வு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச சம்பள வரம்பு உயர்த்தப்பட்டிருப்பதால் அவர்களால் சமாளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். கூட்டரசு நீதிமன்றத்தின் நீதிபதி ஹஸ்னா ஹஷீம் மலாயா தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட உள்ளார். அப்பதவி மார்ச் மாதத்திலிருந்து காலியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 65 வயதான ஹஸ்னா மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடமிருந்து இன்று இஸ்தானா நெகாராவில் தமது பதவி நியமன கடிதத்தை பெற்றுக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவி நியமன கடிதத்தை பெற்றவுடன் நீதிபதி அக்தாப் தாஹிர் முன்னிலையில் அவர் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்வார். நாட்டின் புதிய சட்டத்துறை தலைவராக டுசூக்கி முக்தார் நியமிக்கப்பட்டுள்ளார். அமாட் தெரீருடின் சலைக்கு பதில் அப்பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை சட்டத்துறை தலைவராக இருந்த அமாட் தெரீருடின் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருப்பதால் காலியான அப்பதவிக்கு டுசூக்கி நியமிக்கப்பட்டுள்ளார். கோத்தகினபாலுவிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாப்பார் மருத்துவமனையில் மருந்து சேமிப்பு கட்டிடம் நேற்று இரவு தீயில் எரிந்தது. அதே நேரத்தில் ஆய்வக அறையில் சிறிய வெப்பச்சேதமும் ஏற்பட்டது. சபாத்தி அணைப்பு வீரர்கள் இரவு 7 மணி அளவில் அவ்விடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து இறப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் நோயாளிகள் வெற்றிகரமாக அருகிலுள்ள மருத்துவமனைகள் உட்பட பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாகவும் எக்ஸ் பதிவின் ஒரு இடுகையில் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.